நாம் எடுத்துக்கொள்வோம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீதியினால் ஸ்திரப்பட்டு இருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. இதுதான் இந்த வருஷம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை, நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம். நீதியினால் எப்படி இருப்ப? ஸ்திரப்பட்டு இருப்பாய். நீதியினால் ஸ்திரப்பட்டு இருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகாது. எப்போ? when you trust him, ஆண்டவரை நம்பும் போது, எப்போ நம்ம விசுவாசத்தில் நடக்கும்போது, எப்போ பொறுமையோடு நாம் காத்திருக்கும் போது, எப்போ சகிப்புத்தன்மை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது, இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்திற்கு நேராக நாம் கடந்து வருவோம். கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை அவர் செய்கிறார். 5 அப்பமும் 2 மீன்களை வைத்து ஒரு பெரிய அற்புதம் அவர் செய்தார். சீசர்களெல்லாம் அதை பார்த்து பயங்கர சந்தோஷம். அவர்களுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியல. அவங்க ரொம்ப சந்தோஷத்தில், அவர்கள் ஆச்சரியத்தில், அவர்கள் பூரிப்போடு அவர்கள் இருந்தார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம பார்க்குறோம், மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தன்னுடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கரையில் பெத்சாய்தாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை என்ன செஞ்சாரா? துரிதப்படுத்தினார். சீக்கிரம் போ, சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. எப்போ? அற்புதம் அப்போதான் நடந்திருக்கு. அப்போதான் பெரிய ஒரு அற்புதம் நடந்திருக்கு, அதிசயம் நடந்திருக்கு. ஆண்டவராக இயேசு தன்னுடைய சீஷர்களை என்ன பண்ணுறாரு? அவர் துரிதப்படுத்தினார். சீக்கிரமாக போ, சீக்கிரமாக போ. சீஷர்களுக்கு போகிறதுக்கு இஷ்டம் இல்லை. ஏன் போகிறதுக்கு இஷ்டம் இல்லை? பெரிய அற்புதம். அந்த அற்புதத்தினுடைய சந்தோஷம் இன்னும் முடியல. இன்னும் அந்த சந்தோஷம் என்ன செய்யலை? முடியல. இன்னும் அந்த சந்தோஷத்திற்குள்ளாக, அந்த அற்புதத்திற்குள்ளாக அவர்கள் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நீ சீக்கிரமாக போ, நீ சீக்கிரமாக போ என்று அவர்களை துரிதப்படுத்தினார். என்ன நடந்தது? வசனம் 46 48 வாசிப்போம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். சாயங்காலம் ஆனபோது படவு நடுக்கடல் இருந்தது, அவரோ கரையிலே தனிமையாய் இருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு. காற்றில் இந்த சீஷர்கள் அவர்கள் சிக்கி கொண்டாங்க. திறமையுள்ள மீனவர்கள் தான், திறமையுள்ள ஆட்கள் தான். ஆனாலும் என்ன ஆகுது? இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ட் பீப்புள் அவருடைய வாழ்க்கையில் அந்த சூழலை அவர்களால் டேக்கிள் பண்ண முடியல, சமாளிக்க முடியல. இதில் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சீஷர்கள் போகிற போது அந்த இடத்துல புயல் வரும், அந்த இடத்துல காற்று இப்படி பலமாய் வீசும். இவர்கள் அந்த காற்றுக்குள்ளாக, அந்த புயலுக்குள்ளாக இந்த சீஷர்கள் சிக்கிக்கொள்வார்கள். இது எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். இது எல்லாமே தெரிந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை அனுப்புகிறார். சில நேரங்களிலே ஆண்டவர் செய்கிற காரியங்கள், இன்னும் சொல்லப்போனால் பல நேரங்களிலே ஆண்டவர் செய்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அது புரியவே புரியாது. ஏன் இப்படி ஆண்டவர் செய்கிறார்? ஏன் எனக்கு இவ்வளோ ஒரு பிரச்சனைகளை கொடுக்குறார்? மோஸ்ட் ஆஃப் ஆர் டேஸ், மோஸ்ட் டைம்ஸ், முக்காவாசி நேரத்தில் he takes from our comfort zone and puts into a place of storm. நம்முடைய சௌகரியமான இடத்திலிருந்து, நம்மை சௌகரியமான இடத்திலிருந்து எடுத்து ஒரு புயல் நிறைந்த ஒரு இடத்திற்குள்ளாக ஆண்டவர் நம்மை கொண்டு வருகிறார். அந்த புயல் எது வேணாலும் இருக்கலாம். போராட்டங்கள், பண கஷ்டங்கள், வியாதிகள், வேதனைகள், பாடுகள், குழப்பங்கள், இப்படி பலவிதமான புயல் ஒரு மனிதனுக்குள்ளாய் கடந்து வருகிறது. சில நேரத்தில் நல்லா சந்தோஷமாக இருப்போம், சமாதானமாக இருப்போம், திடீர் என்று சூழல் மாறிடும். இந்த சீஷர்கள் நல்ல சந்தோஷமாக அவர்கள் ஆர்ப்பரித்து கொண்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தங்களும் அந்த சீஷர்களுக்குள்ளாக பெரிய ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தம் சொல்லியிருப்பாங்க. நான் தான் அந்த பயனிடத்துலேருந்து அந்த அப்பத்தை நான் வாங்கிட்டு வந்தேன், நான் தான் பரிமாறின போது இப்படியெல்லாம் சொன்னாங்க, பரிமாறும் போது இப்படியெல்லாம் இருந்தது, அப்போ அந்த 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 அப்பமும் அந்த மீனும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்தது, அப்படி இப்படி என்னென்னமோ கதைகள் ஓடி இருக்கும். அல்லேலூயா. பயங்கரமான ஒரு சந்தோஷம், பயங்கரமான ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த சந்தோஷம் அழுகையாய் மாறுச்சு.
அந்த உற்சாகம் பயமாய் மாறுச்சு. அல்லேலூயா. நல்லா கவனமாக கேளுங்க. பல நேரத்தில் ஆண்டவர் செய்கிறது இட் டஸ் நாட் மேக் எனி சென்ஸ். நமக்கு அது ஏன் அப்படி நடக்குது, அது ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலை, ஏன் இப்படிப்பட்ட ஒரு போராட்டம், ஏன் இப்படிப்பட்ட ஒரு கவலை, we cannot understand. அது நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. நல்லா கவனமாக கேளுங்க. அந்த புயலை ஏன் ஆண்டவர் அனுமதித்தார் அப்படின்னா, அந்த புயல் இருக்கும், அந்த சீற்றம் இருக்கும், அந்த கடலில் அந்த படகு, அவருடைய படகுகள் மாட்டிக்கொள்ளும் என்று தெரிந்துமே அனுப்புகிறார். ஏன் அப்படின்னா, அவர்களால் அந்த சூழலிருந்து வெளியே வர முடியும் என்று நினைத்து அவர் அனுப்பினார். அல்லேலூயா. நம் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள், வியாதிகள், வேதனைகள் எது நம்ம கீழே தள்ளணும்னு நினைக்குதோ, ஏங்க ஆண்டவர் அனுமதிக்கிறாரு, ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு, ஏன் கொடுக்குறார் அப்படின்னா, நீ அதிலிருந்து நீ ஜெயித்து நீ வெளியே வருவ என்பதற்காக இப்படிப்பட்ட சூழலை ஆண்டவர் அனுமதிக்கிறார். அல்லேலூயா. அந்த சீஷர்கள் கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக அவ்வளவு சந்தோஷமாக இருந்தாங்க, அவ்வளவு பூரிப்பாக இருந்தாங்க. ஆனால் இப்போ அவர்கள் தத்தளித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை அவருடைய நிலையாய் மாறினது. பிரசங்கின் புஸ்தகத்தில் அழகான ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை பார்க்கலாம். தேவன் செய்யும் சகல கிரியைகளையும் நான் கவனித்து பார்த்து, சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியையை மனுஷன் கண்டுபிடிக்க கூடாது என்று கண்டேன். ஆண்டவர் செய்கிற முக்காவாசி காரியம், இட் இஸ் ஹார்ட், இட் இஸ் வெரி வெரி ஹார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். அது புரிந்து கொள்ளவே முடியாது. யூ வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங். யூ வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங் காட் டஸ். கர்த்தர் செய்கிற முக்காவாசி காரியங்கள் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. இங்கே பிரசங்கில் அழகான ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். தேவன் செய்யும் சகல கிரியைகளையும் நான் கவனித்து பார்த்து, சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியையை மனுஷன் கண்டுபிடிக்க கூடாதென்று கண்டேன். அதை அறியும்படி மனுஷன் பிரயாசப்பட்டாலும் அறிய மாட்டான். அதை அறியலாம் என்று ஞானி எண்ணினாலும் அவனும் அதை என்ன செய்ய மாட்டான், அறிந்து கொள்ள மாட்டான். நோ, யூ cannot understand. His ways are always different. அவருடைய வழிகள் எப்பொழுதுமே வித்தியாசமாக தான் இருக்கும். அதான் நான் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன் போன வாரம். என்ன சொன்னேன்? ஆண்டவர் ஏன் இப்படி செய்கிறார், ஏன் அப்படி பண்ணுறாரு, ஏன் இப்படி, ஏன் அப்படி, இப்படிலாம் யோசிக்காது. அல்லேலூயா. இதை தெரிஞ்சுக்கணும், இதை புரிஞ்சுக்கணும் நினைக்கவே நினைக்காதீங்க. வார்த்தையை தெரிந்தால் போதும், ஆண்டவரை தெரிந்தால் போதும். இந்த வார்த்தையும் ஆண்டவரை தெரிந்தால் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான சூழலுக்குள்ளாக நீங்கள் எளிதிலே ஜெயித்து மேலே வர முடியும். இங்கே பார்க்கிறோம், தேவன் செய்யும் சகல கிரியைகளையும் நான் கவனித்து நான் பார்த்தேன். ரொம்ப கவனமாய் பார்த்தேன். சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியையை ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களும் மனுஷன் கண்டுபிடிக்க கூடாது என்று கண்டேன். அதை அறியும்படி மனுஷன் பிரயாசப்பட்டாலும், அதுக்கு போராடினாலும் அவனால் அறிந்து கொள்ள முடியாது, அவனுக்கு புரியாது. அதை அறியலாம் என்று ஞானி எண்ணினாலும், புத்திசாலி ஞானிகள் எண்ணினாலும் அவங்க அதையும் அந்த ஞானிகளும் அறிந்து கொள்ள முடியாது. யோபின் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை பார்க்கிறோம். 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனமுடைய, தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நீ ஆராய்ந்து சர்வ வல்லவருடைய சம்பூரணத்தை நீ அறியக்கூடுமோ? அது வான பரியந்தம் உயர்ந்தது. உம்மால் என்ன ஆகும்? அது பாதாளத்திலும் ஆழமானது. நீர் அறியக்கூடியது என்ன? அதன் அளவு எப்படி இருக்கா? பூமியை பார்க்கிலும் நீளமும் சமுத்திரத்தை பார்க்கிலும் அகலமுமா இருக்கிறது. யூ cannot understand. புரிஞ்சுக்கொள்ளவே முடியாது. நிறைய விஷயங்கள் ஆண்டவர் சொல்றது நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. சில விஷயம் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, இந்த காரியத்தை நீ செய்யு, இந்த காரியத்தை நீ பண்ணு, புரிந்து கொள்ள முடியாது. அதை புரிஞ்சுட்டா நம்ம ஞானியாய் மாறி விடுவோம். ஆபிரகாமை பார்த்து சொல்லணும், மகனே நீ பலி கொடு. அதை புரிந்து கொள்ளவே முடியாது. ஏன் இப்படி பண்றாரு, ஏன் இந்த காரியத்தை செய்கிறாரு, ஏன் அப்படி சொன்னாரு? அவனை ஆசீர்வதிக்கும்படியான ஒரு சோதனை அது. இட் வாஸ் அ டெஸ்ட். முக்காவாசி டெஸ்ட் நமக்கு இப்படி தான் வரும். புரிந்து கொள்ளவே முடியாது, கஷ்டமாக இருக்கும், வேதனையாக இருக்கும், முடியாததாக இருக்கும். அது எல்லாமே சோதனை தான். முக்காவாசி நேரத்தில் அந்த சோதனையில் நம்ம தோற்றுறோம். அந்த டெஸ்ட்டில் என்ன செஞ்சிடறோம்? தோற்று போயிடுறோம். பேதுருவை பார்த்து ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்து ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்வார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 26ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன், ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலிருந்து 43ஆம் வசனம் முடிய பாருங்களேன். பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவை இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் ஜெபம் பண்ணினார். அதுக்கு பிற்பாடு திரும்ப வந்தபோது அவர் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் சொன்னார், நீ 1 மணி பேதுருவே, நீ 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா? ஏன்னு சொன்னாரு? ஏன்னா அதுக்கு பிற்பாடு அவனுக்கு ஒரு பெரிய ஒரு சோதனை பேதுருவுக்கு வரும். பெரிய ஒரு சோதனை. அந்த சோதனையிலேருந்து ஜெயிக்கும்படியாக ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னார். ஆனால் அது பேதுருவால அது புரிந்து கொள்ள முடியல. இன்னும் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது ஆண்டவர் இப்படி சொல்றாரு, ரொம்ப டயர்டாக இருக்கு, ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்றாரு. அதான் நான் சொன்னேன், we cannot understand, நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற, ஆண்டவர் செய்கிற, ஆண்டவர் பண்ணுகிற ஒவ்வொரு விஷயங்களும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஏசாயால ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு, 55ஆம் அதிகாரத்தில், என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. 8-9 வசனங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள்ல பார்க்கிறோம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. வாட் எவர் ஹி டஸ் இஸ் த பெஸ்ட். ஆண்டவர் எது செய்தாலும் பெஸ்ட்டு தான். ஆனால் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. நமக்கு அது வர்ஸ்டாக இருக்கும், அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அது வேஸ்ட்டாக இருக்கும், அது முடியாததாக இருக்கும். ஆனால் அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். அல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, நம்மளுக்கு புரியுதோ புரியலையோ, ஆண்டவரை நம்புவதுதான் விசுவாசம். அது கஷ்டமாக இருக்குதோ கஷ்டமாக இல்லையோ, ஆண்டவரை பற்றி கொண்டு இருக்கிறது தான் நம்பிக்கையும் விசுவாசமும். இந்த சீஷர்கள் படகில் அவர்கள் தத்தளித்து கொண்டு இருக்கிறாங்க. ஐயோ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சந்தோஷத்தில் தத்தளித்து கொண்டு இருந்தோம், இப்போது ஆபத்தில் பயத்தில் தத்தளித்து கொண்டு இருக்கிறோம், நடுங்கி கொண்டு இருக்கிறோம். அதிகாலை 3 மணி அளவுலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் கடந்து வருகிறார். நீங்கள் அதே 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 49-50 வசனங்களை பாருங்களேன். அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று அவர் சொன்னார். ஆண்டவர் சொல்லாரு, பயப்படாதப்பா, நான் உன்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாத, கலங்காத. உன்னுடைய புயலில் நீ சிக்கி கொண்டு இருப்பதை போல உன்னுடைய நிலை இருக்கலாம். பண கஷ்டத்தில் நீ சிக்கி கொண்டு இருக்கலாம், வியாதியில் நீ சிக்கி கொண்டு இருக்கலாம், போராட்டத்தில் நீ சிக்கி கொண்டு இருக்கலாம், என்ன பண்ணணும்னு தெரியாமல் நீ வேதனையோடு இருக்கலாம். ஐயோ, என் வாழ்க்கை நல்லா இருந்ததுங்க, நல்லா சந்தோஷமாக இருந்தேன், ஆனால் இப்போ ஏதோ ஒரு விஷயத்தினால நான் மாட்டிக்கிட்டேன், ஏதோ ஒரு விஷயத்தினால நான் வேதனையோடு இருக்கிறேன், நான் கலங்கி கொண்டு இருக்கிறேன் என்று ஒருவேளை இப்படிப்பட்ட நிலை உன்னுடைய நிலையாக இருந்தா, ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கலங்காதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். அல்லேலூயா. திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இந்த வருஷம், இந்த முதல் மாதத்திலிருந்து இந்த வருஷத்தின் கடைசி மாதம் வரைக்கும் இந்த ஆண்டவர் உங்களுக்கு துணையாக நிற்கிறார். அல்லேலூயா. என்ன புயல் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன பாடுகள் வந்தாலும் சரி, அந்த புயலின் மத்தியிலும், அந்த பாடுகள் மத்தியிலும், அந்த பிரச்சனையின் மத்தியிலும் ஆண்டவராகிய கர்த்தரை நீங்கள் எதிர்கொள்ளலாம். உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய பாடுகளை, உங்களுடைய போராட்டத்தை நீங்கள் தனியாக சந்திக்கலை. He is with you. அவர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களோடு இருந்தால் நம்ம ஏங்க கவலைப்படணும்? அவர் நம்மோடு இருந்தால் நம்ம ஏன் பயப்படணும்? அல்லேலூயா. He
will be there in your midst. உன்னுடைய நிலைக்குள்ளாக, உன்னுடைய புயலுக்குள்ளாக, உன்னுடைய கஷ்டத்திற்குள்ளாக, உன்னுடைய வேதனைக்குள்ளாக இந்த ஆண்டவராக இயேசு அவர் இருப்பார். சங்கீதம் 125 1-5. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல அவர்கள் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தன்னுடைய ஜனத்தை சுற்றிலும் அவர் இருக்கிறார். நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். தங்கள் கோணலான வழிகளை சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோட போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. கர்த்தர் பெரிய, நீங்கள் அடுத்த 126 பார்த்தீங்கன்னா 3வது வசனம், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இதை நிமித்தம் எப்படி இருக்கிறோம்? நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கண்ணீரோடு விதைக்கிறவன் அவன் கம்பீரத்தோடு என்ன செய்வான்? அவர்கள் அறுப்பார்கள். சங்கீதம் 32 சங்கீதத்தில் கூட அழகான ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். சங்கீதம் 32 சங்கீதத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து பாருங்களேன். எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்து மட்டும் நித்தமென் கதறலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாயிருந்தனால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை என்ன செஞ்சீங்க? மன்னித்தீர். நீங்கள் 7வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர், நீர் என்னை இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். என்ன அழகான ஒரு வசனம் பாருங்களேன். கர்த்தர், நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளையாய் நீங்கள் இருந்தா, உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து நீங்கள் இந்த பாவங்களை விட்டு விட்டா, ஆண்டவர் உங்களுடைய சூழலுக்குள்ளாக ஹீ கம்ஸ், அவர் கடந்து வருகிறார். அல்லேலூயா. உங்களுடைய பிரச்சனைகளுக்குள்ளாக ஆண்டவர் கடந்து வருகிறார். நீங்கள் சங்கீதத்தில் 5 கூட ஒரு வசனத்தை பார்க்கலாம். 11, 12 வசனங்கள் பாருங்க. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் என்ன செய்வாங்க? அவர்கள் களி கூறுவார்கள். உம்மில் களி கூறுவார்கள். அல்லேலூயா. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். சீஷர்கள் தவித்து கொண்டு இருக்கிறாங்க, கதறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன செய்யணும்னு தெரியல, குழம்பி கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் அவர்களை நோக்கி அவர் கடந்து வந்தார். அல்லேலூயா. இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் என்ன புயல், என்ன போராட்டங்கள், என்ன பாடுகள், என்ன வேதனைகள், என்ன பயங்கள் உங்களை ஆட்கொள்ள வந்தாலும் மறந்து விடாதீங்க, கர்த்தர் உங்களை தேடி அவர் வருகிறார். அல்லேலூயா. உங்களை தேடி அவர் கடந்து வருகிறார். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த புயலை ஆண்டவர் அதட்டலை. இந்த புயலை நிறுத்து, நில்லு, இறையாதே, அமர்ந்துரு அப்படின்னு சொல்லி முன்னாடி சொன்னதே போல் இப்போ இந்த இடத்துல அவர் சொல்லலை. நல்லா கவனமாக கேளுங்க. ஆண்டவர் என்ன பண்ணல? அந்த புயலை அவர் அதட்டலை. நீங்கள் வசனம் 51ஆம் வசனம், அதே மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன், அழகான ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று என்ன செஞ்சது? ஆட்டோமேட்டிக்காக நடந்துருச்சு. அல்லேலூயா. அவர் அந்த படகுல ஏறுறாரு. அந்த சீறி கொண்டிருந்த காற்று, புயல் அப்படியே தத்தளித்து கொண்டிருந்த அந்த படகு எல்லாமே அப்படியே நிசத்தமாக அமைதலாக அது அப்படியே நின்று போனது. அதனால் அந்த சீஷர்களெல்லாம் என்ன பண்ணாங்களா? தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். இஃப் காட் இஸ் வித் யூ, திங்ஸ் சேஞ்ச் ஆட்டோமேட்டிக்கலி. கர்த்தர் உங்களோடு இருந்தால் சூழ்நிலைகள் தானாக மாறும்.
அல்லேலூயா. எதெல்லாம் உங்களுக்கு தடையாக இருந்ததோ தானாக அந்த தடைகளெல்லாம் விலகி போகும்படியாக செய்வார். எதெல்லாம் உங்களுக்கு கஷ்டத்தையும் வேதனையும் பாடுகளையும் கொடுத்ததோ தானாக விலகி போகும்படியாக செய்வார். அவர் அதட்டலை, அவர் திட்டலை, எதுவுமே பண்ணல. பேசாம உட்கார்றாரு. உட்கார்ந்து அடுத்த நொடியில் என்ன ஆகுது? எல்லாமே அமைதலாக வந்தது. இந்த வருஷம் என் தேவனாகிய கர்த்தர் உங்களிடமாய் வரும்படியாய் செய்யுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களிடமாய் கடந்து வந்தா எது உங்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறதோ, எது உங்களை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறதோ, எதனால நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ அது தானாக அது அப்படியே விலகி போகும்படியாக கர்த்தர் செய்வார். ஆமென். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 28ஆம் அதிகாரத்தில் ஒரு அழகான ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். 1ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தில், நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். மெலித்தா அப்படின்னா பிளேஸ் ஆஃப் ஸ்வீட்னஸ், இல்லை பிளேஸ் ஆஃப் ஹனி, தேன் இருக்கக்கூடிய இடம், அல்லது தேனை போல இருக்கக்கூடிய ஒரு இடம். நல்லா கவனமாக கேளுங்க. பிளேஸ் ஆஃப் ஹனி, தேன் இருக்கக்கூடிய இடம், அல்லது தேனை போல இருக்கக்கூடிய இடம், அல்லது பிளேஸ் ஆஃப் ஸ்வீட்னஸ், இனிமையான இடம். அதுக்கு பேர் தான் என்னது? மெலித்தா. நம்ம பார்த்தோம் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் பெரிய ஒரு ஆபத்திலிருந்து அவர் தப்பி அவர் இந்த மெலித்தா, இங்கிலீஷில் மால்டா, அந்த தீவுக்கு அவர் வரார். அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். 2ஆம் வசனத்திலிருந்து, அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல, அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். இப்போ சென்னையிலையுமே இப்படிப்பட்ட நிலம் வந்துருச்சு. விறகு வச்சு நெருப்பு மூட்டுற ஒரு நிலம் வந்துருச்சு. அவ்வளோ குளிர், சாயங்காலத்தில் அவ்வளோ ஒரு குளிராக இருக்குது. ஒரு சில இடங்களில் பயங்கர குளிர், ஒரு சில இடங்கள்லாம் அந்த குளிர் தெரியல. அல்லேலூயா. இங்கே இந்த தீவில் பயங்கரமான ஒரு குளிர். அப்போ என்ன செஞ்சாங்க? விறகெல்லாம் மூட்டி அவர்கள் அந்த நெருப்புக்காக, அந்த சூட்டுக்காக அவர்கள் செய்தார்கள். பவுல் என்ன செய்கிறார் பாருங்களேன். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவி கொண்டது. பாருங்க, அந்த விறகுக்குள்ளாக உள்ள பதுங்கி இருந்துச்சு. விறகெல்லாம் சேர்த்து அவர் எடுக்கும்போது அந்த பாம்பையும் எடுத்துட்டாங்க. உள்ள பாம்பு இருந்தது தெரியல. அப்படியே சேர்த்து வச்சு அந்த போடும் போது என்ன பண்ணுச்சு? உள்ளே இருந்த சட்டுன்னு வெளியே வந்துருச்சு. வசனத்தை பாருங்க. விஷப்பூச்சி அவர் கையில் தொங்குகிறதை, அது பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்க. விஷப்பூச்சி அவர் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமில்லை, இவன் சமுத்திரத்திற்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொன்ன. பாருங்க, அடுத்தவன் மேலே பழி போடுறதுக்கு எவ்வளோ ஈஸியாக வந்துடுது பாருங்க. அல்லேலூயா. ஒரு மனுஷன் மேலே பழி போடுறதுக்கு எவ்வளவு ஈஸியாக ஜனங்கள் முன் வருகிறார்கள். இவன் யாருன்னே தெரியாது, இவர் யாருன்னே தெரியாது, இவர் என்ன செய்வாருன்னு தெரியும், இவருக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனால் பட்டுன்னு என்ன சொல்லிடுறாங்க? இவன் யாரு? இவன் கொலைபாதகன். இவன் இப்போதான் கப்பல்ல இருந்து தப்பிச்சு வந்தான், மறுபடியும் அந்த பாவம் என்ன செஞ்சது? இவனை தொடர்ந்து பிடிக்குது என்று அவன் சொன்னான். அல்லேலூயா. அதுக்கு பிற்பாடு என்ன நடந்தது பாருங்க. அவன் அந்த பூச்சி, அதாவது அந்த பாம்பை தீயிலை உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. பாருங்க, பிழைக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி பண்ணானா? அவன் பிழைக்க ஏதாவது வழி பண்ணானா? சாகணும்னு தான் யோசிச்சுட்டு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். எப்போ சாவான், எப்போ சாவான். அல்லேலூயா. பாருங்க, வாசிங்க. 2 நேரம், ரொம்ப நேரம் அவனுக்கு ஏதாவது காப்பாற்றுறதுக்குரிய வழி பண்ணானா பாருங்க. எப்படி இருக்கிறான் பாருங்க. காப்பாற்றுறதுக்குரிய வழிகள் செஞ்சானா? நெடுநேரமாய் பார்த்து கொண்டு இருக்கிறான். ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது இப்போ உடனே சிந்தை மாறிடுச்சு. இது வரைக்கும் என்ன சொன்னா? அவன் அக்யூஸ்டு, அவன் பயங்கரமானவன், அவன் அப்படி, அவன் இப்படி. இப்போ என்ன பண்ணுறான்? தப்புன்னு வேற சிந்தை மாறிடுச்சு. வேற சிந்தை. இவன் தேவன் என்று
சொல்லி கொண்டார்கள். இதுதான் மனுஷன். அல்லேலூயா. உன்னை இப்படி சொல்லுவான், இல்லை அப்படி சொல்லுவான். நல்லா கவனமாக கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு துணையாக நின்றா சூழல் ஆட்டோமேட்டிக்காக விலகி ஓடும். அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என்ன பாடுகள் இருந்தாலும் சரி, என்ன போராட்டங்கள் இருந்தாலும் சரி, எத்தனை தான் கவலைகள் கஷ்டங்கள் உங்களுக்கு விரோதமாக எது எழும்பினாலும் தானாக விலகி போகும்படியாக கர்த்தர் செய்வார். அந்த சீஷர்கள் கலங்கி கொண்டு வேதனையோடு கத்தி கொண்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணணும்னு தெரியல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த படகுல ஏறின அடுத்த நொடியில் என்ன ஆகுது? என்னங்க ஆச்சு? எல்லாம் அமைதியாயிடுச்சு. அவர் எதுவுமே சொல்லலை. he just went and just sat. அவர் வந்தார், அவர் உட்கார்ந்தாரு, எல்லாமே அமைதலாக ஆச்சு. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தா, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வந்தா ஆட்டோமேட்டிக்காக சூழல் மாறிடும். ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனைகள் நீங்கிரும். என்னதான் பிரச்சனைகள் உங்களை பிடித்து கொண்டிருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது. நீங்கள் யூ வில் ஸ்டாண்ட் ஸ்ட்ராங், யூ வில் வாக் ஸ்ட்ராங். நீங்கள் பலத்தோடு, நீங்கள் வல்லமையோடு, தேவ கிருபையோடு இன்னும் நீங்கள் உயரும்படியாக, இன்னும் நீங்கள் வரும்படியாக ஆண்டவருடைய பரிசுத்தத்தின் வல்லமையின் கிருபையின் வார்த்தையின் வெளிப்பாட்டின் ஆவி உங்களுக்குள்ளாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் கொண்டு வரும். அல்லேலூயா. அதுதாங்க கர்த்தருடைய கிருபை. அதுதான் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு அடையாளம். அதுதான் நம்மோடு ஆண்டவர் இருக்கிறார் என்ற ஒரு அடையாளம். அதுதான். நீங்கள் யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் பார்க்கும்போது மோசேக்கு விரோதமாக அந்த பார்வோன் பல காரியங்களை அவன் செய்தான். அவனை கொன்று போடணும்னு பல நேரத்தில் அவன் யோசித்தான். கடைசியில் என்ன தெரியுமா நடந்தது? கடைசியில் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாத்ராகமத்தின் புஸ்தகம் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிகாரத்தில் 31 மற்றும் 32ஆம் வசனம். ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு என்ன செய்யுங்க? ஆராதனை செய்யுங்கள். நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டி கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள். அல்லேலூயா. எவன் எதிர்த்து நின்றானோ அவன் சொல்கிறான், என்னையும் ஆசீர்வதிங்க. அதுதான் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்ற ஒரு அடையாளம். அல்லேலூயா. யார் உங்களுக்கு விரோதமாய் கடந்து வந்தார்களோ அவர்கள் சொல்லுவாங்க, நீ என்னை ஆசீர்வதி, நீ எனக்கு துணையாக நில்லு, எனக்காக நீ செய். அதுதாங்க ஆண்டவர். அல்லேலூயா. if God is with you, கர்த்தர் உன்னோடு இருந்தா உனக்கு விரோதமாக எழும்புகிறது எல்லாமே உன்னை விட்டு விலகும்படியாக செய்வார். அல்லேலூயா. இந்த பார்வோன் பல கஷ்டங்களை கொடுத்தான், பல துன்பங்களை கொடுத்தான், பல விதமான வேதனைகளை அவன் கொடுத்தான். அவன் சொல்கிறான் கடைசியா, ஐயா என்னை ஆசீர்வதிச்சுட்டு போ. அல்லேலூயா. என்ன செய்ய? நீ ஆசீர்வதிச்சுட்டு போ, என்னை ஆசீர்வதிச்சுட்டு போ. இந்த வருஷம் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையாக இருந்தா, நீங்கள் விசுவாசத்தில் நடக்கக்கூடியவர்களாக இருந்தா, பொறுமையோடு கூடிய சகிப்புத்தன்மை உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தா, ஆண்டவரை நம்பி அவர் சொல்லுவதை போல உங்களுடைய நிலை இருந்தா, என் தேவனாகிய கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உடையவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். நீங்கள் 45வது வசனத்தை பாருங்களேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில், அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கரையில் பெத்சாய்தாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி என்ன செஞ்சாரு? அவர்களை துரிதப்படுத்தினார். எங்க போகணும்? அல்ல சத்தமா சொல்லுங்க. பெத்சாய்தாவுக்கு போகும்படியாக அவர் துரிதப்படுத்தினார். சீக்கிரம் போ, சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. அப்படி சீக்கிரம் போ, சீக்கிரம் போ, சீக்கிரம் போ சொல்லும் போது என்னாச்சு? படகு மாட்டிக்கிச்சு. எங்க? கடலில் மாட்டிக்கிச்சு, புயலில் மாட்டிக்கிச்சு, காற்றில் மாட்டிக்கிச்சு. எங்கே போகும்போது? நல்லா சத்தமாக சொல்லுங்க. பெத்சாய்தாவுக்கு. வசனம் 53வது வசனத்தை வாசிங்க. 53. அவர்கள் கடலை கடந்து கெனசரேத் என்னும் நாட்டிற்கு வந்து கரை பிடித்தார்கள்.
இவங்க போகக்கூடிய இடம் என்னவாக இருந்தது? பெத்சாய்தா. ஆனால் இவங்க எங்கே போனாங்க? கெனசரேத். பெத்சாய்தா அப்படின்னா பாலைவனம் என்று அர்த்தம், அல்லது ஹவுஸ் ஆஃப் ஹண்டர் என்று அர்த்தம். வேட்டை ஆடக்கூடிய இடம் அல்லது பாலைவனம் என்று அர்த்தம். 2 அர்த்தம் இருக்கு. கெனசரேத் அப்படின்னா கார்டன் ஆஃப் ரிச்சஸ், கார்டன் ஆஃப் ரிச்சஸ், ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யத்தின் தோட்டம், அல்லது கார்டன் ஆஃப் அபண்டன்ஸ், பரிபூர்ணத்தின் தோட்டம் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. இவங்க எங்கே போகிறதுக்கு இருந்தாங்க? எங்கெங்கே போகிறதுக்கு இருந்தாங்க? பெத்சாய்தா, வனாந்திரத்துக்கு போக இருந்தாங்க. ஆனால் அந்த புயல், அந்த பிரச்சனை, அந்த காற்று, அந்த வேதனை அவர்களை எங்கே கொண்டு போச்சு? கெனசரேத்துக்கு கொண்டு போச்சு. கெனசரேத்துனா என்னது? ஐஸ்வர்யத்தின் தோட்டம் அல்லது பரிபூர்ணத்தின் தோட்டம். அல்லேலூயா. 53ஆம் வசனத்திலிருந்து 56ஆம் வசனம் முடிய வாசிப்போம். அவர்கள் கடலை கடந்து கெனசரேத் என்னும் நாட்டிற்கு வந்து கரை பிடித்தார்கள். அவர்கள் படவிலிருந்து இறங்கின உடனே ஜனங்கள் அவரை அறிந்து அந்த சுற்றுப்புறம் எங்கும் ஓடி திரிந்து பிணியாளிகளை படுக்கையில் கிடத்தி அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட இடங்களில் எல்லாம் சுமந்து கொண்டு வந்தார்கள். அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வெளிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். அல்லேலூயா. இதற்கு முன்பு 5 அப்பம் 2 மீன் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? 5 அப்பம் 2 மீன். அந்த அற்புதம் நடந்த இடத்துல இருந்து இந்த சீஷர்களுக்கு வரத்துக்கு இஷ்டம் இல்லை. Hallelujah. They were not prepared and they were not ready. அங்கிருந்து வரதுக்கு ஆயத்தமாக இல்லை. ஆண்டவர் துரிதப்படுத்தினார். ஃபாஸ்ட், சீக்கிரம் போ, சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. இப்போ இவங்க எங்கே இருக்கிறாங்க? கெனசரேத்தில் இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிபூர்ணம், பரிபூர்ணம், ஐஸ்வர்யம். அல்லேலூயா. ஒரு அற்புதம் அல்ல, பல அற்புதம். அல்லேலூயா. அவர்கள் நினைத்தார்கள் பெத்சாய்தாவுக்கு போகிறோம் என்று நினைத்தாங்க. வனாந்திரத்துக்கு போகிறோம், வேட்டையாடக்கூடிய இடத்திற்கு போகிறோம். ஆனால் அந்த புயல் என்ன செஞ்சது? அந்த கஷ்டம் என்ன செஞ்சது? அந்த வேதனை என்ன செஞ்சது? அவர்களை அப்படியே வேற பக்கம் கொண்டு வந்து வச்சிருச்சு. இதுதாங்க ஆண்டவர். நீ ஆண்டவரை நம்பினா, நீ ஆண்டவரை விசுவாசிச்சா, உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொன்றும் ஆசீர்வாதத்திற்கு நேராக, உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொன்றும் விடுதலைக்கு நேராக, உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொன்றும் நீ நினைத்து பார்க்க முடியாத உயர்வுக்குள்ளாக உன்னை அவைகள் கொண்டு போகும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், புயல்கள், காற்று, சீற்றம் உங்களை அற்புதத்திற்கு நேராக தான் கொண்டு போகும். நீங்கள் கர்த்தரை நம்பும்போது, நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்கும் போது, நீங்கள் கர்த்தருக்காக காத்திருக்கும் போது, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையில் நீங்கள் நிலையாய் நிற்கும்போது, நீங்கள் விசுவாசத்தில் நீங்கள் காத்து கொண்டு சகிப்புத்தன்மையோடு பொறுமையோடு நீங்கள் இருக்கும்போது, அவர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக உங்கள் வாழ்க்கையில் அவர் நடத்தி முடித்து உயர்த்தி ஆசீர்வதித்து அவர் காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். அதுதான் ஆண்டவர். That is what our God is. நீங்களும் நானும் ஆராதனை செய்கிற ஆண்டவர் அதுதான். அல்லேலூயா. ஐயோ புயல் வந்துருச்சு, ஐயோ கவலை வந்துருச்சு, ஐயோ கஷ்டம் வந்துருச்சு, ஐயோ வேதனை வந்துருச்சு. சகோதரா, சகோதரி, வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு புயலும் உன்னை கெனசரேத் என்ற ஆசீர்வாதத்திற்கு நேராக தான் கொண்டு போகும். ஆமென். ஆனால் அந்த கஷ்டத்தில், அந்த புயலில், அந்த வேதனையில் நீ என்ன செய்கிற? அதுதான் உன்னுடைய பாதையை மாற்றும். அல்லேலூயா. அந்த பிரச்சனை வந்தோடனே என்ன செஞ்சிடறோம்? ஐயோ வேண்டாம், ஐயோ நான் பைபிள் வாசிக்க மாட்டேன். நான் போன முறை சொன்னேன், நான் பைபிள் நிறைய பேர் சொல்லுவாங்க, பைபிள் வாசிச்சா, நிறைய பைபிள் வாசிச்சா என்ன ஆகுது? எனக்கு நிறையா பிரச்சனை வருது. நிறையா பைபிள் வாசிச்சா எனக்கு நிறைய பிரச்சனை வருது. அதனால் நான் என்ன செய்ய மாட்டேன்? நான் வாசிக்க மாட்டேன். நான் நிறையா எப்போ ஜெபம் பண்ணுறனோ அதிகமான பிரச்சனை வருது, அதனால் நான் ஜெபம் பண்ண மாட்டேன்.
அது மாதிரி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை செய்யாத. The more you pray, the more blessings you get from God. எந்த அளவுக்கு அதிகமாய் நீ ஜெபிக்கிறாயோ, எந்த அளவுக்கு அதிகமாய் பரிசுத்த வேதத்தில் நீ நிலையாய் காத்திருக்கிறாயோ, அந்த அளவுக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளக்கூடிய வழி வாசலை என் தேவனாகிய கர்த்தர் உனக்காக அவர் ஆயத்தம் பண்ணி தருகிறார். நம்ம யோசிக்கிறோம், வனாந்தரமான ஒரு வாழ்க்கைக்கு நேராக என் வாழ்க்கை போகுதுங்க, என்னுடைய நிலை வனாந்தரத்துக்கு நேராக போகுது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கை, அவ்வளோதான், முற்றுப்புள்ளி. ஏன்னா அவ்வளோ பிரச்சனை இருக்கு, அவ்வளோ பாடுகள் இருக்கு. இந்த பிரச்சனையில என்ன பண்ணோம்? என்னை வனாந்தரத்துக்கு தான் கொண்டு போகும், என்னை கஷ்டத்துக்கு தான் கொண்டு போகும், என்னை வேதனைக்கு தான் கொண்டு போகும். லிசன், God can change your path. உன்னுடைய பாதையை இந்த இயேசுவால் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. நம்மளுடைய பாதையை நம்மால் மாற்ற முடியாது. ஒன்று மாற்றலாம், பிசாசுக்கு நேராக நம்ம மாற்றிடலாம். எப்போ? நம்ம பாவம் செய்யும்போது, பாவம் செய்து கொண்டே இருக்கும்போது நம்முடைய பாதையை பிசாசுக்கு நேராக மாற்ற முடியும். அது தட் இஸ் பாசிபிள். ஆனால் ஆசீர்வாதத்திற்கு நேராக மாற்ற முடியாது. ஆசீர்வாதத்திற்கு நேராக மாற்றணும் அப்படின்னா அதற்கு ஒரே வழி, இயேசுவுக்கு நேராக போனாதான் ஆசீர்வாதத்திற்கு நேராக மாற்ற முடியும். இயேசுவுக்கு நேராக நம்முடைய வாழ்க்கை போகல அப்படின்னா ஆசீர்வாதத்திற்கு நேராக போகவே முடியாது. ஆமென். என் பிரியமான தேவஜனமே, He makes all things good for those who trust Him. யாரெல்லாம் இந்த ஆண்டவரை நம்பி விசுவாசித்து அவர் மீது பற்றுதலாய் வைராக்கியமாய் இருக்கிறார்களோ, அவர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். ரோமர் 8:28 வாசிப்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கணும். நம்ம அறிஞ்சிருக்கணும். என்ன அறிஞ்சிருக்கணும்? என் வாழ்க்கையில் வருகிற புயல், என் வாழ்க்கையில் வருகிற இந்த வியாதி, என் வாழ்க்கையில் வருகிற இந்த கஷ்டம், என் வாழ்க்கையில் வருகிற இந்த தடை, என் வாழ்க்கையில் இந்த முற்றுப்புள்ளி, இது எல்லாமே என்னை கணேசரத்துக்கு, ஆசீர்வாதத்திற்கு நேராக, விடுதலைக்கு நேராக, உயர்வுக்கு நேராக, நன்மைக்கு நேராக, சமாதானத்துக்கு நேராக அது அழைத்து கொண்டு போகிறது. Nothing will stop me. எதுவும் என்னை நிறுத்த முடியாத. காரணம் யாரு? ஆண்டவர். அவர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஒரு நம்பிக்கை இருக்கணும், அந்த ஒரு விசுவாசம் இருக்கணும். அந்த நம்பிக்கை விசுவாசம் இருந்தால் மாத்திரம் போதாது, அந்த நம்பிக்கை உடைய பாத்திரனாக செயல்படக்கூடிய நபராய் நம்ம இருக்கணும். அந்த விசுவாசத்தை செயல்படக்கூடிய நபராய் நம்ம இருக்கணும். ஆண்டவருடைய சித்தத்தை செய்யக்கூடிய நபராய் நாம் இருக்கணும். வார்த்தையில் அல்ல, கிரியையில். அல்லேலூயா. ஆமென். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்களேன். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும். இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் இது என்ன செய்யும்? மிகவும் அதிகமான நித்திய கனம் மகிமையை இது உண்டாக்கும். ஆண்டவரை நோக்கி பாரு, விசுவாசத்தை நோக்கி பாரு, பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தையை நோக்கி பாரு, தேவ ஆவியானவரை நோக்கி பாரு. உன் வாழ்க்கை சூழல் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அல்லேலூயா. பிசாசு அவிசுவாசமான காரியங்களை அவன் பேசுவான். ஆல்வேஸ் எப்பவுமே அதான் பேசுவான். தட் இஸ் வாட் டெவில் டஸ். அதான் பிசாசு செய்வான். லுக் அட் யூ. உன்னை பாரு, நீ எப்படி இருக்கிறேன்னு, உன் நிலை எப்படி இருக்குன்னு பாரு, எப்படி உனக்கு இந்த ஆசீர்வாதம் வரும். மற்றவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு பாரு, அவங்க எவ்வளோ புத்திசாலியாக இருக்கிறாங்க, அவங்க எவ்வளோ ஞானமாய் செயல்படுறாங்க. ஆனால் நீ எப்படி இருக்கிற? நீ ஆண்டவர்னு சொல்லுகிறாயே, எப்படி ஆண்டவர் உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு எப்பயோ ஒன்று ஆசீர்வச்சிருக்கணும். இப்போ எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? காலங்கள் ஓடிடுச்சே, உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அது ஏன் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியல? இதுதான் பிசாசு சொல்லுவான். அல்லேலூயா. நல்ல கவனமாக கேளுங்க. பிசாசனுடைய வார்த்தைகள் என்றைக்குமே உங்களை கீழே தள்ளிடும். கர்த்தருடைய வார்த்தைகள் என்றைக்குமே கீழே இருக்கிற உங்களை அதை மேலே கொண்டு வரும். அல்லேலூயா. சங்கீதத்தில் அழகான ஒரு சங்கீதம் இருக்குது. 66ஆம் சங்கீதம் 12வது வசனத்தில், பரிசுத்த வேதத்தில், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல
எங்களை கொண்டு வந்து விட்டீர். செழிப்பான இடம் நீங்கள் வரணும் அப்படின்னா தீயையும் தண்ணீரையும் கடந்து வரணும். அல்லேலூயா. நீங்கள் தீயையும் தண்ணீரையும் கடந்து வராமல் செழிப்பான இடத்திற்குள்ளாய் வர முடியாது. அந்த தீயையும் தண்ணீரையும் கடந்து வரும்போது நீங்கள் என்ன செய்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க, ஆண்டவருடைய காரியத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்க, அந்த தீயையும் அந்த தண்ணீரையும் கடந்து வரும்போது அது செழிப்பான இடத்திற்குள்ளாய் உங்களை கொண்டு போகும். ஆண்டவர் அனுமதியின்றி உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் நடைபெறாது. இது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும். டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் யூ மஸ்ட் ஹாவ் அன் மெச்சூரிட்டி. இந்த விஷயம் கர்த்தருடைய அனுமதியின்றி ஒரு அசைவு கூட என் வாழ்க்கையில் நடக்காதுங்க. இதை புரிஞ்சு கொள்வதுக்கு என்ன வேணும், ஒரு மெச்சூரிட்டி வேணும். அண்டர்ஸ்டாண்டிங் த வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தையின் வெளிப்பாட்டின் ஆவி நமக்கு துணையாக நிற்கணும். டோன்ட் பி அப்செட் ஆஃப் க்ளோஸ்டு டோர்ஸ். அடைக்கப்பட்ட வாசலை குறித்து கலங்காதே. ஐயோ என்ன செய்வேன், ஐயோ என்ன பண்ணுவேன், ஐயோ இவ்வளவு கஷ்டம் வருது, இவ்வளவு பாடுகள் வருது. அடைத்த வாசலுக்காக ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுங்க. அல்லேலூயா. அடைக்கிற வாசலுக்காக ஆண்டவருக்கு நன்றியை செலுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் வருகிற புயல், காற்றுகள், பிரச்சனைகள், போராட்டத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஏன் அந்த புயல், அந்த பிரச்சனை, அந்த கஷ்டம், அந்த பாடு, அழைத்த வாசல், இவைகள்தான் உங்களை ஆண்டவர் உங்களுக்கு ஏற்படுத்தின ஆசீர்வாதத்திற்கு நேராக கொண்டு போகும். இப்போ கஷ்டமாக இருக்கிற காரியம், அந்த காரியத்திற்காக நாளைக்கு அதே காரியத்திற்காக நீங்கள் நன்றி சொல்லுவீங்க. என்ன நம்ம சொல்லுவீங்க, அந்த கஷ்டம் எனக்கு வந்துச்சுல, அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன். ஆண்டவரே அந்த கஷ்டத்திற்காக நன்றி அப்பா. அந்த வியாதி வந்துச்சு, அதனால தான் ஆண்டவர்கிட்ட அதிகமாக நான் நெருங்கும்படியாய் செய்தது. அல்லேலூயா. என் வாழ்க்கையில் நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன். சின்ன ஒரு உதாரணம், ஸ்கூல் படிக்கும்போது அந்த டீச்சர் என்னை போட்டு அடின்னு அடித்தாங்க. அந்த அடித்தது தாங்க இன்றைக்கி நான் வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிறேன். அநேகர் சொல்லி நான் பார்த்துருக்கிறேன். அல்லேலூயா. அநேகர். அன்னைக்கு எப்படி இருந்தது, கஷ்டமாக இருந்துச்சு, அன்னைக்கு கோபமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குது, இன்றைக்கி எப்படிங்க இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இதே நிலைமை தான் நம்முடைய வாழ்க்கையில். நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள் இன்றைக்கி கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த கஷ்டத்திற்காக ஒரு நாள் ஆண்டவருக்கு நாம் நன்றிகளை ஏறெடுப்போம். அல்லேலூயா. ஆண்டவரே நீர் எனக்கு இந்த கஷ்டம் கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. அதனால தான் ஆண்டவரே அப்பா உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன், இன்னும் அதிகமாய் உம்முடைய சமூகத்திற்குள்ளாய் நான் நெருங்கும்படியாய் செய்தது. நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கொண்டேன் அப்பா. இந்த பிரச்சனைக்காக நன்றி, இந்த போராட்டத்திற்காக நன்றி. நல்லா கவனமாக கேளுங்க. God controls everything. ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் கட்டுப்படுத்துகிறார். உங்கள் வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், பாடுகள், வேதனைகள், கவலைகள், கஷ்டங்கள் எல்லாமே சகலம், யூ நேம் இட், he has it. நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொன்றும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. he does everything, he can do everything. உபாகமத்தின் புஸ்தகத்தில் அழகான ஒரு வசனம் இருக்குது. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள் நான் முடிக்கிறேன். இதோட நிறையா இருக்குது, ஆனாலும் நான் இதோட முடிக்கிறேன். கழுகு தன் கூட்டை களைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. அல்லேலூயா. என்ன செய்றாரு, கழுகு தன் கூட்டை களைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகுது. வசனத்தில் இதோட முடிஞ்சிருச்சு. உண்மையான நடந்த சம்பவம் என்னத்தை நம்ம பண்ணோம், கழுகு அதோடைய குஞ்சுகள் என்னத்தை நம்ம செய்யும், உயரத்தில் கொண்டு போய் மேலே வந்து போட்டுரும். அல்லேலூயா. அது அந்த அத்தனை காற்று, அந்த அத்தனை ஆல்டிடியூட்லேருந்து கீழே வரும்போது அப்படியே மேலே உளுந்து அப்படியே கீழே வரும்போது அது லைட்டாக சட்டை வரும். சிலது அதனால் சட்டையை அடிக்க முடியாது அந்த சின்ன குஞ்சுகளுக்கு. இந்த கழுகு அப்படியே கீழே போய் ஒரு யூட்டர்ன் மாதிரி எடுத்து அது அப்படியே நின்றுடும். அதுக்கு மேலே உட்காந்துரும் அது. அல்லேலூயா. அது மேலேருந்து கீழே வருது பார்த்தீங்களா, அந்த பயம், அந்த பதட்டம், அந்த நடுக்கம். இதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது இதே போல் தான் நடுக்கங்கள் வருது.
அந்த மேலேருந்து கீழே வர்றது ஒரு 5 நிமிஷம் இருக்கலாம், 10 நிமிஷம் இருக்கலாம். நமக்கு 1 மாதம் வரலாம், சில நேரத்தில் 1 வருஷம் வரலாம், சில நேரத்தில் 1 வாரம் வரலாம், சில நேரத்தில் 2 நாள் வரலாம். அந்த மேலேருந்து கழுகு கீழே வர அந்த டியூரேஷன், அந்த அளவு. ஆனால் ஒன்று மறந்து விடாதீர்கள், கீழே ஆண்டவர் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நத்திங் வில் ஹார்ம் யூ. எதுவுமே உங்களை ஒன்றும் செய்யாது. ஆனால் நம்ம மேலேருந்து கீழே வரும்போது அது பயமாக இருக்குது, வேதனையாக இருக்கு. ஐயோ 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 அப்படின்னு ஐயோ ஆண்டவரே வேண்டாங்க. அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையின் பாதையை வேற பக்கம் திசை மாறுகிறது. ஹல்லேலூயா. இந்த கழுகு செய்வதை போல தான் ஆண்டவர் பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறார். பிரச்சனை தாங்க முடியாமல் இருக்கும், இழப்பு அதிகமாக இருக்கும், வியாதியின் கொடூரம் ஒன்றுமே செய்ய முடியல. அந்த மாதிரி நேரத்தில் ஜஸ்ட் ஹோல்டும், ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க, அவருடைய வார்த்தையை பற்றி கொள்ளுங்க. அவர் சொல்கிறார், நீதியினால நீ என்ன செய்வ, நீ ஸ்திரப்பட்டு இருப்பாய். கொடுமைக்கு என்ன செய்வ, நீ தூரமாவாய். பயமில்லாது இருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. இந்த வார்த்தையை பிடிச்சிக்கோங்க. ஆண்டவர் நீங்கள் எனக்கு வார்த்தை கொடுத்தீங்க, இந்த வார்த்தையை பிடிச்சிக்கோங்க. மேலேருந்து தொப்புன்னு கீழே விழுவதே போல் வரும். அதான் நான் சொன்னேன், அந்த கழுகு குஞ்சு மேலேருந்து கீழே வரும்போது அது 5 நிமிடமாக இருக்கலாம், இல்லை 10 நிமிடம் இருக்கலாம், இல்லை 7 நிமிடம் இருக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையில் 1 மாதம் மேலேருந்து கீழே வரக்கூடிய நாட்கள் இருக்கும், 1 வருஷம் கூட இருக்கலாம், 2 வருஷம் இருக்கலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு காலங்கள், நேரங்கள் கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஜஸ்ட் ரிலாக்ஸ், அமைதியாக இருங்க, பொறுமையோடு இருங்க, சகிப்புத்தன்மையோடு இருங்க, விசுவாசத்தில் நடங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை அவர் செவைப்படுத்துவார். ஹல்லேலூயா. நீங்கள் எங்கே போகணுமோ அங்கே உங்களை கொண்டு போவார். கெனசரேத்துக்கு அந்த சீஷர்கள் அவர்கள் கடந்து வந்தாங்க. இந்த ஆண்டில் என் தேவனாகிய கர்த்தர் ஒரு புதிய ஆரம்பத்தை உங்கள் வாழ்க்கையில் இந்த இயேசு அவர் தர இருக்கிறார் என்று நான் நம்பி விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு புதிய ஆரம்பம், a new beginning. உங்கள் வாழ்க்கையில் பல நாட்கள், பல மாதங்கள் உடைய வாழ்க்கையில் இந்த கப்பலில் மாட்டின சீஷர்கள் போல நீங்கள் புயலில் சிக்கி கொண்டு இருக்கலாம். என்ன பண்ணணும்னு தெரியல, என்ன பண்ணணும்னு புரியல, என்ன செஞ்சாலும் அதுலேருந்து வெளியே வர முடியலையே. உங்களுடைய your time has come. உங்களுடைய நேரம் வந்துருச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த புயல், இந்த கஷ்டம், இந்த வேதனை, இது நிரந்தரம் அல்ல. ஹல்லேலூயா. இது நிரந்தரம் அல்ல. இது நிரந்தரத்தை போல உங்களுக்கு காட்சி அளிக்கலாம். அவ்வளோதாங்க, கடைசி வரைக்கும் இப்படி தாங்க என்னால், கடைசி வரைக்கும் இந்த பற்றாக்குறை தான், கடைசி வரைக்கும் நான் பணத்துக்கு போய் நகையை வச்சு தான் நான் ஒரு காரியத்தை நான் செய்யணும். அதான் நான் சொன்னேன், யுவர் டைம் ஹஸ் கம். உங்களுடைய நேரம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. புதிய God is giving a new beginning. புதிய ஒரு ஆரம்பத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் கொடுக்கிறார். புதிய ஆரம்பம், ஒரு புதியதோ ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு புதியதோ ஒரு விடுதலையை, ஒரு புதியதோ ஒரு நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். இந்த புயல், இந்த பிரச்சனைகள், இது நிரந்தரம் அல்ல. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையின் திசையை அவர் மாற்றுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை சாட்சியாய் ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் சாட்சியாய் நிற்கும்படியாக கர்த்தர் செய்கிறார். ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரை உண்மை நம்புகிறேனப்பா. சூழ்நிலை நம்பும்படியாக எனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் என்னை காமிக்க மாட்டேங்குது. சூழ்நிலை என்னோட நம்பிக்கையை திருடுது, என்னுடைய விசுவாசத்தை திருடுது. இத்தனை வருஷம் இதுதான் உன் நிலை, எப்படி இப்போ உண்டு எப்படி மாறும்? இதுதான் சூழ்நிலை சொல்லுது. சூழ்நிலை நான் பார்க்கலை, ஆண்டவரை நான் உண்மை பார்க்குறேன், ஆண்டவரை நான் நம்புகிறேன். எனக்கு புரியலனா கூட நான் நம்புகிறேன், எனக்கு புரியலனா கூட உண்மை நான் பற்றி கொள்ளுகிறேன். நீரே என் தேவன், நீரே என் இயேசு, நீரே என் ராஜா, நீரே என் இரட்சகர், நீரே எனக்கு எல்லாமா இருந்து இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து இந்த வருஷத்தின் கடைசி நாள் மட்டும் நீர் எனக்கு துணையாய் நில்லுங்க. நான் நீதியிலே நான் ஸ்திரப்பட்டு இருக்கும்படியாக, கொடுமைக்கு நான் தூரமாய் போகும்படியாக, பயம் இல்லாமல் நான் இருக்கும்படியாக, திகில் என்னை விட்டு ஓடும்படியாக என் தேவனாகிய கர்த்தாவே நீர் எனக்கு துணையாய் நிற்கப் போகிறதற்காக நன்றி. உம்மை நான் நம்புகிறேன், உம்மை நான் விசுவாசிக்கிறேன், உம்மை நான் சார்ந்திருக்கிறேன். நீர் என்னை விடுவித்து, நீர் என்னை ஆசீர்வதித்து, நீர் எனக்கு துணையாக நின்று நன்மையும் கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தையும் வாக்குத்தத்தமும் பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியும்
ஆவியும் எனக்குள்ளாய் வாசம் செய்யட்டும். நீரே என்னை வழி நடத்துகிறதற்காக நன்றி என்று சொல்லுங்க. கர்த்தர் இந்த வருஷம் ஆரம்பத்திலிருந்து இந்த வருஷத்தின் கடைசி நாள் மட்டும் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு துணையாக நிற்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் யாவரும் எழுந்து நிற்கலாம். மகா உன்னதமான தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், போற்றுகிறோம். அப்பா, நீதியிலே நாங்கள் ஸ்திரப்பட்டு இருக்கும்படியாக, திகிலுக்கு, பயத்திற்கு, வேதனைக்கு, நடுக்கத்திற்கு நாங்கள் விலகி இருக்கும்படியாக என் தேவனுடைய பரிசுத்தத்தின் கரம் எங்களை தாங்கி எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு துணையாய் இருக்க நீர் உதவி செய்வீராக. உம்முடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைகள் எங்களுக்குள்ளாய் தங்கினதற்காக நன்றி. எங்களுக்குள்ளாய் கிரியை செய்ததற்காக நன்றி. இந்த வார்த்தையை மாத்திரம் நாங்கள் பற்றி கொள்ளுகிறோம். இந்த வார்த்தையை மாத்திரம் நாங்கள் இறுக எங்களுக்குள்ளாக நாங்கள் வைத்து வைக்கிறோம். நிறைய எங்களை ஆசீர்வதிங்க. உம்முடைய வார்த்தையின்படி, உம்முடைய வாக்கு தத்தத்தின்படி எங்களை ஆசீர்வதிங்க. உம்முடைய வார்த்தையை, வாக்கு தத்தத்தை நாங்கள் பற்றி இருக்கிறோம். எங்களுக்கு துணையாய் நிற்பீராக. குற்றங்கள், குறைகள், பாவங்கள், தாபங்கள், மீறுதல்களை தயவாய் பட்சமாய் மன்னித்து என் தேவனாகிய கர்த்தாவே, நீரே எங்களை வழி நடத்துங்க. உண்மையே நம்பி இருக்கிறோம், உண்மையே சார்ந்திருக்கிறோம். வார்த்தைகள் அற்புதங்களை கொண்டு வரட்டும். உம்முடையவர்களாய் நாங்கள் மாறுகிறோம். இந்த வருடத்தின் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு முன்பாக கடந்து வாருங்க. உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு தங்கி கிரியை செய்து வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள வல்லமையுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் என் இயேசுவே உம்முடைய வருகை பரிந்தும் இருந்து தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துவதாக. ஆமென். ஆமென்.